இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து போஸ்டர்ஸ் ஒட்டியிருந்தாங்க. என்னென்னா ராகவா லாரன்ஸ் உடைய பெரிய ஃபோட்டோ போட்டு நீங்கள் வந்து அரசியலுக்கு வரணும், தலைவா நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி போஸ்டர்ஸ் ஒட்டியிருந்தாங்க. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, மக்கள் அந்த போஸ்டர்ஸை ஒட்டியிருக்காங்க. மக்கள் வந்து ராகவா லாரன்ஸுடைய அரசியலுக்கு வேண்டி காத்திருக்காங்க, அரசியலுக்கு வரமாட்டாரான்னு ஏங்கிட்டு இருக்காங்க, அவரை வர சொல்லி வற்புறுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்து போஸ்டர்ஸ் ஒட்டியிருந்தார். அதுவுமே வந்து ஒரு சுய விளம்பரம், ஒரு நல்ல எண்ணத்தோட, ஒரு நேர்மையான எண்ணத்தோட நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கிடையாது. மக்கள்கிட்ட கேட்குறீங்க, ஓகே நீங்கள் எதுவும் சர்வே நடத்துகிறீங்களா, மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களா, வரலாமா வரக்கூடாதான் ஓட்டு போட்டிருக்காங்களா, நிச்சயமாக 100% வந்து இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு. தன் மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்தணும்னு அவர் வந்து நினைக்கிறாரு. அவர் வந்து இப்போ அரசியலுக்கு வராருமா. ஆனால் என்ன ராகவா லாரன்ஸ் ஏன் அரசியலுக்கு வராரு, அவருக்கு என்ன அரசியல் தெரியும், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டக்கூடாது, மக்கள் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நான் பண்ணேன். இப்போ பாருங்கள், 20 வருஷமாக நான் ஆதரவற்ற குழந்தைங்களை வளர்த்திட்டு இருக்கேன், திருநங்கைகளுக்கு வந்து நான் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கேன், பல பேருக்கு மருத்துவ செலவு கொடுத்துட்ருக்கேன், இதெல்லாம் பண்ணேன், எனக்கு இந்த தகுதி இல்லையா அப்படின்னு நீங்களே கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு இந்த தகுதி இல்லைன்னு நீங்களே நினைக்கிறீங்க. ஒரு மாற்றுத்திறனாளி அவர் எப்படி என்கிட்ட வந்தார், என்ன மாதிரி சூழலில் வந்தார், அவருக்கு எப்படி நான் வந்து இது வரைக்கும் அடைக்கலம் கொடுத்துட்ருக்கேன்றதை சொல்லி பேசி விளம்பரப்படுத்தி அந்த மாற்றுத்திறனாளி அவர் பேசுறதுக்கே கஷ்டப்படுறாரு, அவரையும் வந்து பேச விட்டு அதை வந்து மீடியா முன்னாடி வந்து ஒரு கேமராவில் வந்து வீடியோ எடுத்து அதை வந்து வெளியிட வேண்டிய அவசியம் என்ன, சோசியல் மீடியாவில் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவர் அரசியலுக்கு வரணும்னு நினச்சிட்டாரு. அரசியலுக்கு வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறார். எனக்கு தெரிஞ்சு டிவிகேல ஜாயின் பண்ணுற எண்ணங்கள் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இது வரைக்கும் வெளிப்படையாக வந்து சொல்லலை. ஏன் திருச்சி கிழக்கில் மட்டும் பேச வைக்கிறாரு, பேச்சு பொருளாக மக்கள்கிட்ட பேச வைக்கிறாரு? அது காரணம் என்னென்னா, அங்கே கிறிஸ்துவர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. ராகவா லாரன்ஸ் அப்படின்னும் போது அந்த பேர் வந்து லாரன்ஸுங்கிற பேர் வந்து இவரை ஒரு கிறிஸ்துவராக அடையாளப்படுத்தினா ஈஸியாக வந்து ஓட்டு வாங்கிட முடியும். அதில் நீங்கள் வந்து அந்த கட்சியினுடைய உறுப்பினர் கூட கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் வந்து தைரியமாக அரசியலுக்கு வரேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே தவிர வந்து எந்த கட்சியிலையுமே வந்து சேர மாட்டேங்கிறீங்களே. அப்போ லாரன்ஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா, தெரியாம வாய விட்டோம், தப்பா வாய விட்டோம், என்னமோ சொல்ல போய் என்னமோ நடந்துருச்சு. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ ரீசெண்டா பார்த்தாலே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்த திருச்சி கிழக்கு அந்த தொகுதியில வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து நிக்க போறதா ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கேத்த மாதிரி அவர் ஒரு வீடியோவும் போட்டு இருந்தாரு. ஆனா வந்து அவர் அதுல வந்து தெளிவா எந்த ஒரு விஷயமுமே சொல்லல, ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்க மாதிரி தான் இருந்தாரு. இந்த சமயத்துல தான் இன்னைக்கு திரும்பவும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுலயுமே ரொம்பவே குழம்பி இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு சார்? சரி, நீங்கள் சொல்கிறது சரியான பாயிண்ட்டு. ராகவா லாரன்ஸ் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசை இருக்குது, என்ன இருக்குது, எல்லாம் சரிதான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது ராகவா லாரன்ஸுடைய மனநிலையில். அதாவது வந்து ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு நடிகர், ரொம்ப சினிமாவில் வந்து கடுமையாக உழைத்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்த நடிகர், அதுலெல்லாம் நம்ம மாற்றுக்கருத்து சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ராகவா லாரன்ஸ் வந்து நிறைய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்து உதவி செஞ்சுட்ருக்கிறாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவி செஞ்சுட்ருக்கிறாரு, பைபாஸ் சர்ஜரி, ஹார்ட் ஆப்ரேஷன், இப்படி பல வித மருத்துவ உதவிகள் வந்து ராகவா லாரன்ஸ் செஞ்சுட்ருக்காரு. இதெல்லாம் வந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக ராகவா லாரன்ஸ் செய்கிற உதவிகள் தான். இதெல்லாம் அப்பப்போ வந்து ஊடகங்களில் வரும்போது நம்ம பார்க்குறோம், அவரை பாராட்டியிருக்கிறோம், எல்லாம் இருக்குது. அவர் பண்ணதெல்லாம் உண்மை தான், பண்ணிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனால் இன்றைக்கி அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது இதெல்லாம் வந்து அவர் வந்து முதன்மைப்படுத்துகிறார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, சென்ற வீடியோ, அதாவது கொஞ்சம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோவில் என்னென்னா, 2 பேர் அவர் அதாவது வந்து ஆதரவற்ற குழந்தைகள், அவர் குழந்தையாக தூக்கி வளர்த்த பசங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வயது வாலிபர்களாக நிற்கிறாங்க. அந்த 2 பேர்களையும் பின்னாடி அந்த 4 பேரையும் பின்னாடி நிற்க வச்சு வந்து ஒரு வீடியோ போடுறார். இவங்களையெல்லாம் நான் வந்து தூக்கி வளர்த்தேன், கை குழந்தையாக வந்தாங்க, நான் தான் வளர்த்த ஆளாக்கினேன் அப்படின்லாம் சொல்லி வீடியோ போடுறாரு. அவங்களையெல்லாம் பேச விட்றாரு. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறான்னு தெரில. ஒரு விஷயம், அவர் வந்து செஞ்சிருக்கிறார், நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காருங்கிறதுல மறுப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அரசியலுக்கு வரணும்னு நினைக்கும் போது அதை வந்து ஒரு முதன்மைப்படுத்தி தனக்கு ஒரு விளம்பரமாக அதை வந்து பண்ணுறாரோ அப்படிங்கிற என்ன தோணுது. அது ஏன் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி சிட்டி மட்டும் இல்லை, அதாவது சென்னை மட்டும் இல்லை,
தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து போஸ்டர்ஸ் ஒட்டியிருந்தாங்க. என்னென்னா ராகவா லாரன்ஸுடைய பெரிய ஃபோட்டோ போட்டு நீங்கள் வந்து அரசியலுக்கு வரணும், தலைவா நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி போஸ்டர்ஸ் ஒட்டியிருந்தாங்க. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, மக்கள் அந்த போஸ்டர்ஸை ஒட்டியிருக்காங்க. மக்கள் வந்து ராகவா லாரன்ஸுடைய அரசியலுக்கு வேண்டி காத்திருக்காங்க, அரசியலுக்கு வரமாட்டாரான்னு ஏங்கிட்டு இருக்காங்க, அவரை வர சொல்லி வற்புறுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்து போஸ்டர்ஸ் ஒட்டியிருந்தார். அதுவுமே வந்து ஒரு சுய விளம்பரம் தான். யாராவது வந்து ராகவா லாரன்ஸ் வந்து அரசியலுக்கு வரணும்னு போஸ்டர் ஒட்டுவாங்களா? யாருமே ஒட்ட மாட்டாங்க. அப்படின்னும் போது இது எல்லாமே ஒரு சுய விளம்பரமாக ராகவா லாரன்ஸ் வந்து செய்கிறாரு. ஏன் செய்கிறாரு, எதுக்கு செய்கிறான்னு தெரில. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிறத மக்களே தீர்மானிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவர் அரசியலுக்கு வர்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம், ஒரு பொதுப்பணி, நல்ல விஷயம். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அப்படின்னும் போது ராகவா லாரன்ஸுக்கு பின்னணியாக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காருங்கிற தகவல்லாம் இருக்கும்போது அரசியலுக்கு வர்றதுங்கிறது ஒரு தூய்மையான பணி, மக்கள் சேவை. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல எண்ணத்தோட, ஒரு நேர்மையான எண்ணத்தோட நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கிடையாது. மக்கள்கிட்ட கேட்குறீங்க, ஓகே, நீங்கள் எதுவும் சர்வே நடத்துகிறீங்களா, மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களா, வரலாமா வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டிருக்காங்களா, அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு வீடியோனா அது மக்கள் எப்படி வந்து பதில் சொல்லுவாங்க? இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. சரி, மக்கள் வந்து நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அரசியலுக்கு, நீங்கள் வராமல் போயிடுவீங்களா? உங்களுக்கு வரணுன்ற எண்ணம் வந்துருச்சு. அரசியலுக்கு வந்து இப்போ நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணுன்ற எண்ணமோ, இல்லை அரசியலில் பேர் புகழோட வாழணுன்ற எண்ணமோ, பதவி கிடைக்குங்கிற எண்ணமோ தெரியாது. அரசியலுக்கு வரணும்னு நினச்சிட்டீங்க. சினிமாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினிமா பிரபலம் ஆகிட்டீங்க, பெரிய நடிகர் ஆகிட்டீங்கன்னும் போது அரசியல் தான் அடுத்த தளமாக நீங்கள் நினைக்கிறீங்க. அடுத்த ஒரு உங்களுடைய எதிர்காலத்தை வந்து அரசியல் தான் தீர்மானிக்கும்னு நினைக்கிறீங்கன்னும் போது அந்த அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற நீங்கள் எந்தவித அடையாளங்களும் இல்லாமல், எந்தவித விளம்பரங்களும் இல்லாமல் நீங்கள் அரசியலுக்கு வரலாம். ஆனால் இப்படி குழப்ப மனநிலையில் வந்து நீங்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. ஓகே சார், அதே மாதிரி பார்க்கும்போது ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து நிறைய குழந்தைகளை வந்து அது ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகள் இவங்களெல்லாம் வந்து இதுவரை வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா கரெக்டா வந்து இப்போ திரும்பவும் வந்து அரசியல்ல நிக்க போறேன் இப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது திரும்பவும் அவங்களெல்லாம் அந்த வீடியோக்குள்ள கூட்டிட்டு வர்றது வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் மாதிரி தானே இருக்கு. நிச்சயமா 100% வந்து இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட். தன் மேல வந்து ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்தணும்னு அவர் வந்து நினைக்கிறாரு. அதனால் அவர் வந்து இப்போ அரசியலுக்கு வராருமா. ஆனால் என்ன ராகவா லாரன்ஸ் ஏன் அரசியலுக்கு வராரு, அவருக்கு என்ன அரசியல் தெரியும், அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டக்கூடாது, மக்கள் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நான் பண்ணேன். இப்போ பாருங்க, 20 வருஷமா நான் ஆதரவற்ற குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், திருநங்கைகளுக்கு வந்து நான் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கேன், பல பேருக்கு மருத்துவ செலவு கொடுத்துட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணேன், எனக்கு இந்த தகுதி இல்லையா அப்படின்னு நீங்களே கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு இந்த தகுதி இல்லைன்னு நீங்களே நினைக்கிறீங்க. இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஒரு மாற்றுத்திறனாளி அவர் எப்படி என்கிட்ட வந்தாரு, என்ன மாதிரி சூழல்ல வந்தாரு, அவருக்கு எப்படி நான் வந்து இது வரைக்கும் அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கேன்றதை சொல்லி பேசி விளம்பரப்படுத்தி அந்த மாற்றுத்திறனாளி அவர் பேசுறதுக்கே கஷ்டப்படுறாரு. அவரையும் வந்து பேச விட்டு அதை வந்து மீடியா முன்னாடி வந்து ஒரு கேமராவில் வந்து வீடியோ எடுத்து அதை வந்து வெளியிட வேண்டிய அவசியம் என்ன, சோசியல் மீடியாவில் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் சார், இப்ப வந்து அவர் வந்து அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா இந்த விஷயம் போயிட்டு இருக்கும் போது அதுக்கு பதில் சொல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது வந்து அந்த அளவு சரியா இருக்காது இல்லையா? அதுதான் சொல்றேன். அவர் முதல் பாயிண்ட் நீங்க கேட்டீங்கல்ல, அவர் அரசியலுக்கு அவர் வருவாரா வரமாட்டாருன்னு யாருமே கேட்கலம்மா, யாருமே தேடல. ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வரணும்னு யாராவது இப்போ வந்து உடனே வந்து நிர்பந்தப்படுத்தி ராகவா லாரன்ஸை கூப்பிடுறாங்களா? சரி, ராகவா லாரன்ஸை வந்து அரசியலுக்கு வர சொல்லி நிர்பந்தப்படுத்தி கூப்பிட்ற அளவுக்கு இப்போ அரசியலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அதாவது மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? நீங்கள் வந்தால் தான் பண்ண முடியும், வாங்க தலைவரே, நீங்கள் வந்தால் தான் பண்ண முடியும், வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி யாராவது கூப்பிட்றதுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்குறேன். ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, எல்லாம் நல்லபடியாக தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இவரை வந்து பின் பாயிண்ட் பண்ணி கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவர் அரசியலுக்கு வரணும்னு நினச்சிட்டாரு. அரசியலுக்கு வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறார். எனக்கு தெரிஞ்சு டிவிகேல ஜாயின் பண்ணுற எண்ணங்கள் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இது வரைக்கும் வெளிப்படையாக வந்து சொல்லலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு இருக்காரு, ஆட்சியை பிடிச்சிட்டாரு, அவருக்கு இவர் நண்பராக இருக்கார். அப்படின்னும் போது ஈஸியாக போய் இணைஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு டிவிகே பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குது, ஆல்ரெடி வெற்றி அடைந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ திருச்சி கிழக்குலேருந்து பல இடங்கள் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த திருச்சி கிழக்கில் போட்டியிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சுலபமாக, அதாவது ரொம்ப ரொம்ப சுலபமாக எந்தவித முயற்சியும் இல்லாமல் ஈஸியாக வந்து வெற்றி அடைஞ்சிட முடியும்னு நினைக்கிறாரா? அதுவும் திருச்சி கிழக்கை வந்து பர்டிகுலராக டார்கெட் பண்ணி மக்களை பேச வைக்கிறார். அவர் பேசலை,
நான் திருச்சி கிழக்கில் நிற்க போறேன்னு அவரையும் சொல்லலை. ஆனால் அவர் பேச வைக்கிறார். அவர் வந்து எப்படின்னா அவர் விளம்பரப்படுத்துவதன் மூலமா அவரை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றார், மக்களை பேச வைக்கிறார். லாவரான்ஸ் வந்து திருச்சிகள் நிற்க போறாரு. இவரே வந்து ஒரு பிளான் பண்ணி இது மாதிரி பேச வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது எல்லாமே அவரோட பிளானா இருக்கும். எல்லாமே திட்டம் தான். திட்டமிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழல் வந்து நல்லா இருக்கு. அதாவது வந்து இன்னைக்கு டிவிக்கு வந்து ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல் திருச்சி கிழக்கில், அதுவும் திருச்சி கிழக்கை ஏன் தேர்ந்தெடுக்கிறாரு? 7-8 இடங்கள் இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லை, ஏன் திருச்சி கிழக்கில் மட்டும் பேச வைக்கிறாரு? பேச்சு பொருளாக மக்கள்கிட்ட பேச வைக்கிறாரு. அது காரணம் என்னன்னா அங்கே கிறிஸ்துவர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. ராகவா லாரன்ஸ் அப்படின்னும் போது அந்த பேர் வந்து லாரன்ஸுங்கிற பேர் வந்து இவரை ஒரு கிறிஸ்துவராக அடையாளப்படுத்தினா ஈஸியாக வந்து ஓட்டு வாங்கிட முடியும், ஈஸியாக ரொம்ப ரொம்ப சுலபமாக வெற்றி அடைஞ்சிட முடியும். அது இல்லாமல் இப்போ டிவிக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால, விஜய் அவர்கள் இவருடைய நண்பராக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து எம்எல்ஏ ஆனால் மினிஸ்டர் கிடைச்சிரும். ஈஸியாக டக்குன்னு அதாவது சொல்லுவாங்கல்ல, அரசியலுக்கு வந்தார் டக்குன்னு வந்து மினிஸ்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழல் நடக்குமா அப்படின்னா அதுக்கான இலகுவான சூழல் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சந்தர்ப்பம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களாமா, அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து லாவரான்ஸ் நினைக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. அது அரசியலுக்கு வர்றது, அதில் வந்து பதவிக்கு ஆசைப்பட்டு வரதோ, பேருக்கு ஆசைப்பட்டு வரதோ, புகழுக்கு ஆசைப்பட்டு வரதோ, இல்லை சம்பாத்தியத்துக்கு ஆசைப்பட்டு வரதோ ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது லாவரான்ஸுக்கு. ஆனால் அப்படி எண்ணங்களோட வராரோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு வந்து அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. சுய விளம்பரப்படுத்திக்கிறது, ஏற்கனவே இப்போ 20 வருஷமா செஞ்சுட்டு இருந்த சேவைகளை வந்து வெளிப்படுத்தி வந்து அதில் வீடியோ போட்டு அதை பிரபலப்படுத்திக்கிறது, இதெல்லாம் வந்து யோசனை பண்ண வைக்குது. லாவரான்ஸ் வந்து தன்னுடைய சுய நலத்துக்காண்டி, தன்னுடைய சுய ஆதாயத்துக்காண்டி வந்து அரசியலுக்கு வராரோன்னு எண்ண வைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவசியமற்றது. லாவரான்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதருங்கிற பேர் இருக்குது, நிறைய உதவிகள் செஞ்சுருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து அவர் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான உதவிகள், கோடிக்கணக்கான உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சமுதாயத்தில் உதவிகள் அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக பல பேர், பல செல்வந்தர்கள் என்னென்னமோ வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. யாரும் விளம்பரப்படுத்துறது இல்லை. லாவரான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஆரம்பத்திலேருந்தே அவர் செய்கிற உதவிகள் வந்து விளம்பரப்படுத்தப்படுது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் 20 வருஷமாக வளர்க்குறாருங்கிறது சோசியல் மீடியாவில் மூலமாக வந்து தெரியப்படுத்தப்பட்டது மக்களுக்கு. அவருடைய படங்கள்லயுமே அவர் வந்து அவங்கள கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காரு இல்லையா சார்? அதுதான் எல்லாமே வந்து ஒரு விளம்பர புக்தியா. இத்தனை வருஷம் நீங்க செஞ்சதெல்லாமே பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றதுக்காண்டி ஒரு முதலே நீங்க ஒரு விதையை போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆசையை வளர்த்து இப்ப சரியான தருணமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்க அரசியலுக்கு வர பாக்குறீங்களா? உங்களோட சுய நோக்கத்துக்காண்டி, சுய எண்ணத்துக்காண்டி, பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி, பதவி பேரோட வாழ்றதுக்காண்டி, புகழோட வாழ்றதுக்காண்டி நீங்க அரசியலுக்கு வரீங்களா அப்படின்னு நமக்கு தோணுது. நானும் ஒரு பொதுமக்களா பார்க்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருது. அப்படி ஒரு எண்ணம் வராம லாவரான்ஸ் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கலாம். அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா, வாங்க. டிவிக்கில் சேரணுமா, இல்லை வேற பிரபலமான கட்சிகள் சேருமா, சேருங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? வரட்டுமா, வர வேண்டாமா, நான் வரலாமா, வரக்கூடாதா, இதெல்லாம் தேவையற்றது. தாராளமாக சேரலாம், பணியாற்றுங்க. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் அமையும் போது எலெக்ஷனில் நில்லுங்க, தேர்தல் நின்று ஜெயிச்சு காமிங்க, வெற்றி அடைங்க. சரி, 7-8 தொகுதிகளில் வந்து இன்னைக்கு வந்து வேக்கன்சி வந்து சில இடைத்தேர்தல் நடக்க போதில்லை, சுயேட்சையாக நில்லுங்க. ஏன் ஒரு கட்சி சார்ந்து தான் நிற்க முடியுமா? லாவரான்ஸுங்கிறவருக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல. இன்னைக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு அடையாளப்படுத்திப்பாங்கல்ல. ஸோ அவரே ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் போகிற இடத்துல எல்லாம் எம்எல்ஏ சார் வாங்கன்னு கூப்பிட்றாங்க, தலைவா எப்போ நீங்கள் அரசியலுக்கு வரப்போறீங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா மக்கள் கேட்குறாங்களா அப்படின்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் ஒரு நடிகர், ஒரு செலிபிரிட்டி, ஒரு பிரபலமான ஆளாக இருக்கார். அதனால் அவங்களாம் அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணத்தோடு மக்கள் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் மக்கள் கேட்குறத நீங்கள் வந்து மீடியாவில் வந்து நீங்களே எடுத்து பேசிக்கிறீங்கன்ற போது அது என்ன மாதிரியான நோக்கம்? அப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு உண்மையான அரசியல் நோக்கம் இல்லையோ அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து ஏற்படுற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள், சமீப காலத்து நடவடிக்கைகள் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இன்றைக்கெலாம் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அரசியலுக்கு வந்து திருச்சி இடைத்தேர்தலில் நிற்க போகிறதில்ல, டிவிகேயில் வந்து நான் சீட்டு கேட்க போகிறதில்ல. ஏன்னா வந்து விஜய் அவர்களுடைய கட்சியில் ஆரம்பத்துலேருந்து போஸ்ட் ஓட்டினவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கணும், அவங்க வாய்ப்பை நான் தட்டி பறிக்க மாட்டேன், அது சரி கிடையாது, அது நியாயம் கிடையாது, எல்லாம் சொல்லியிருக்கீங்க.
ஓகே. நான் என்ன கேட்குறேன், அது அவங்களுடைய மேலிடத்து முடிவு, ஒரு கட்சியினுடைய முடிவு. யாருக்கு சீட்டு கொடுக்கணும், யாரை திருச்சி கிழக்கில் நிற்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மேலிடத்து முடிவு. அதில் நீங்கள் வந்து அந்த கட்சியினுடைய உறுப்பினர் கூட கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் வந்து தைரியமாக அரசியலுக்கு வரேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே தவிர வந்து எந்த கட்சியிலையுமே வந்து சேர மாட்டேங்கிறீங்களே, எந்த கட்சியிலையும் இணையவே இல்லையே. போகலாமே, இப்போ நீங்கள் வர்றீங்க, டிவிக்கில் போங்க, இணைஞ்சுக்குங்க. இல்லை வேற உங்களுக்கு கட்சி பிடிச்சிருக்கா, அந்த கட்சியில் இணைஞ்சுக்குங்க. அது எதுவுமே நீங்கள் இது செய்யவே இல்லையே. செய்யாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நான் அரசியலுக்கு வரேன், வந்து நிற்க மாட்டேன் இந்த இடைத்தேர்தலில் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அரசியலுக்கு வருவேன், இடைத்தேர்தலில் நிற்கலைங்கிறதுக்காண்டி நான் அரசியலுக்கு வராமல் இருக்க மாட்டேன், நிச்சயமாக வருவேன், 4 வருஷம் போய் பணியாற்றிட்டு வருவேன், இதெல்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி எதுக்கு தெரியுமா சொல்லியிருக்காரு உங்களுக்கு? சமீபத்தில் வந்து அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊடகவியாளர் ஒரு கேள்வி வைக்கிறார் லாரன்ஸ் கிட்ட. அது என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒரு நேர்மையான ஒரு மனிதர் என்ன பதில் சொல்லியிருக்கணும், இப்போ தான் வந்திருக்காங்க, 1.5 மாதம் ஆயிருக்கு, அவகாசம் கொடுங்க, நிச்சயமாக நல்லாட்சி பண்ணுவாங்க, அதுதானே பதிலாக இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு அவர் என்ன பேசினார்னு அவருக்கே தெரியாது, அவர் ஏன் பேசினார்னு அவருக்கே தெரியாது. என்ன பேசினார், அந்த ஒரு தெருநாய்க்கு வந்து பிரியாணி பிடிக்குமா பிஸ்கட் பிடிக்குமா அப்படின்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். சார் நான் என்ன கேட்குறேன், இந்த கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இது நேரடியாக ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்குற கேள்வி. இதுக்கும் தெருநாய்க்கும், அந்த தெருநாய்க்கு பிஸ்கட் பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமான்ற பதிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஏன் அப்படி ஒரு பதிலை பேசுனீங்க? ஏன் அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன வந்துச்சு? அப்போ அது வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவர் அந்த எண்ணத்தோட பேசினாரோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் இவர் அப்படித்தான் பேசினார், மக்களை வந்து தெருநாயின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, அடின்னு அடிச்சாங்களா, சோசியல் மீடியாவில் வச்சு செஞ்சாங்களா, லாரன்ஸ் உங்களுடைய எண்ணங்கள் நேர்மை இல்லாததுன்னு சொன்னாங்களா, பயங்கரமாக விமர்சனத்துக்குள்ளா ஆனாரா, பயங்கரமாக ட்ரால் மெட்டீரியலாக மாறினாரா, எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்களா, பொதுமக்களே விமர்சனம் பண்ணாங்க. இன்றைக்கெல்லாம் எப்படின்னா சோஷியல் மீடியா பயங்கரமான வெப்பன். இன்றைக்கி வந்து யூடியூப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்னும் பல விதமான சோஷியல் மீடியா மூலமாக யார் வேணாலும் அதான் ரொம்ப முக்கியம், தங்களுடைய கருத்தை எந்த கருத்தை நோக்கி பதிவிடணுமோ அதை நீங்கள் தைரியமாக பதிவிடுறதுக்கான காலகட்டம் வந்து போச்சு. தைரியமாக பதிவிட்டு இருக்காங்க, பலவிதமான கருத்துக்களை இன்னைக்கு பதிவிட்டு இருக்காங்கன்னும் போது லாரன்ஸ் பேசின இந்த பேச்சு சர்ச்சையாக மாறி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதிவிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கருத்தை பதிவிட்டாங்கன்னும் போது அப்போ லாரன்ஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா, தெரியாமல் வாய விட்டோம், தப்பாக வாய விட்டோம், என்னமோ சொல்ல போய் என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அது நிஜமாவே அவர் தெருநாயோட மக்களை ஒப்பிட்டு பேசினாரா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு ஒப்பீடு எடுக்கப்பட்டு பேசி விமர்சனம் ஆனதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறார். நான் அப்படி சொல்லலை, அந்த நோக்கத்தோடு சொல்லலை, அந்த எண்ணத்தோடு சொல்லலை, எல்லாமே ஓகே. இந்த கேள்விக்கு இந்த பதிலுக்கு பதில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பதிலை சொல்லி சிக்கிட்டீங்களா? இப்போ அல்ல, இந்த தருணம் மறுபடியும் கவனிச்சுக்கோங்க. இந்த தருணம் சரியான தருணம். இங்கே அரசியலுக்கு வந்துடணும், டிவிகேல இணைஞ்சிடணும், ஜெயிச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அவருக்கு இப்போ அவருடைய ஆசையில் மண்ணு விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்ன ஆகிப்போச்சு, இப்போ மக்கள் வந்து பயங்கரமாக லாரன்ஸை விமர்சனம் பண்ணிட்டாங்க. லாரன்ஸ் எல்லாம் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் ஓட்டே போட மாட்டோம், அவரெல்லாம் நாங்கள் ஆதரிக்கவே மாட்டோங்கிற மாதிரி பொதுமக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது இப்போ எப்படி நம்ம வர முடியாது இல்லை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேப், அதாவது வந்து தன் மேலே இருக்கிற அந்த குற்றச்சாட்டு, தன் மேலே இருக்கிற அந்த விமர்சனங்கள் மக்களை மறக்கடிக்கணும். அதுக்கு கால அவகாசம் வேணும். எவ்வளோ வேணும்? 2-3 வருஷம் வெயிட் பண்ணுவோம், பரவாயில்ல. நம்ம இப்போ நினச்சது நடக்காமல் போச்சு, ஆசையில் மண் விழுந்துருச்சு, அப்போ மக்களை மறக்கடிச்சதுக்கப்புறம் வருவோம். இப்போ வந்தால் ஒழுகாது ஓட்டு, இப்போ வந்தால் ஜெயிக்க முடியாது, அது லாரன்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா பக்குவமாக, அதாவது வந்து அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி பின்வாங்குறாரு. அந்த பின்வாங்கிறதுக்கு சொல்கிற பதில் தான், நான் 4 வருஷம் ஒரு கட்சியில் இணைவேன், பணியாற்றுவேன், அதுக்கப்புறம் சீட்டு கொடுத்தா வந்து நிற்பேன், அதுக்கப்புறம் ஜெயிப்பேன், ஆனால் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இது தவளை தான் வாயால் கெட்டுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இன்றைக்கி லாரன்ஸ்க்கு ஏற்பட்டுருச்சு. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து சிக்கிட்டார் லாரன்ஸ், அதான் உண்மை. ஆனால் லாரன்ஸுடைய எண்ணங்கள் நிறைய உதவிகள் செஞ்சுருந்தா கூட அது அவருடைய சிந்தனைகள் மேலே, அவருடைய செயல்பாடுகள் மேலே நமக்கு சந்தேகம் வருது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. ஓகே சார், அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் மேல வச்சிருந்த விமர்சனம் என்னன்னா வந்து அவர் சோஷியல் மீடியா மூலயமா வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணாரா? ஆமாம், ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த ட்ரை பண்ணது வந்து எப்படி சொல்கிறது, நெகட்டிவ் ஆயிடுச்சுல, ரிவர்ஸ் ஆயிடுச்சுல, பேக் ஃபயர் ஆயிடுச்சுல.
ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கெலாம் எப்படின்னா சோஷியல் மீடியா ரொம்ப பெரிய வெப்பனாக போச்சு, ஆயுதமாக மாறிடுச்சு. ஆமா. அப்படின்னும் போது இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி நல்ல விஷயங்களை சொல்லி மக்களை இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணி அதன் மூலமாக வெற்றியும் கிடைக்கலாம். சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டீங்கன்னா கூட அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு உங்களை வந்து வச்சு செஞ்சுருவாங்க. இந்த காலகட்டம் அப்படி இருக்கு. ஆமா. நம்ம வந்து இதில் ஒன்றும் சொல்லவே முடியாது, யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது, இல்லை யாருமே வந்து தலைமறைவாக முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டின்னும் போது, ஒரு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கும் போது, ஒரு நல்ல நோக்கத்தோட அரசியலுக்கு வரணும்னு நினைக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனித்து பேசணும். ஒரு தடவைக்கு 4 தடவை, ஏன் 4 தடவை, 40 தடவை 50 தடவை யோசனை பண்ணி இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு சிந்திச்சு தான் பேசணும். சிந்திக்காமல் வார்த்தைகள் பேசுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் வந்து சரியில்லாமல் இருந்ததுன்னா உங்களுடைய நோக்கங்கள் வந்து சிதறி போயிடும், மக்கள்கிட்ட போய் சரியாக சென்றடையாது. அதனால் உங்களுக்கு பின்னடைவு தான் கிடைக்குமே தவிர வெற்றிகள் கிடைக்காது. சோஷியல் மீடியா தான், அந்த சோஷியல் மீடியாவில் தான் அந்த ஈஸியாக அந்த வெற்றியை அடைஞ்சிடலான்னு நினச்சார் ராகவா லாரன்ஸ். அதனால தான் அந்த ஆயுதத்தை வந்து ஏவி விட்டார். ஆனால் அது அவருக்கே திரும்பிடுச்சு. அதனால் வந்து இப்போ சரியில்லாத நேரம், மௌனமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக இருக்க ஆரம்பிச்சிட்டார். ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.